ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே அவுட்டிங் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஒரு 2 இடத்துக்கு போகிறோம். போயிட்டு ஃபஸ்ட்டு இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. நேராக போய் சாப்பிட்டுட்டு எஸ்எஸ் ஹைதராபாத் தானே, எஸ்எஸ் ஹைதராபாத் போகிறோம். பிரியாணி சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. ஒரு சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதை சண்டே அவுட்டிங்கில் இன்றைக்கி முடிச்சிடலான்னு ஒரு பிளானில் கிளம்பி போயிட்டுருக்கோம். என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு. டிரைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா தான். அடுத்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஓட்டுறோம். அந்த வீடியோலாம் இப்போ வரும். கொஞ்சம் தொடர்ச்சியாக வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. அது மட்டும் இல்லைங்க, வெய்ய செம்மையாக அடிக்குது. நம்மளால் தலையை வெளியே காட்டவே முடியல. அதனால தான் உள்ளே வச்சுருக்கேன். ஜோக் இல்லையா வெளியே காட்டிட்டு தான் வரலான்னு பார்த்தேன். ரொம்ப வெய்ய அதிகமாக இருந்ததுனால தலையை வெளியே காட்டல. அதேமாரி யாரும் வெளியே போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. இந்த வெயிலில் முக்கால்வாசி வெளியே போகிறத வந்து தவிர்த்துருங்க. அதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். அப்படியா? ஏன்னா நிறைய பேர் ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். ஆமாம். சடுகுடு தடையில வினத்தோடு தப்பியில தப்பி கூடு அச்சமில்ல ஓடு அச்சமில்ல ஓடு. வேணாம்டா 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 வேணாம்டா. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து காஞ்சிபுரம் டு பூந்தமல்லி ரோட்டில் இருக்க தண்டலம்ன்ற பிளேஸில் அமைஞ்சிருக்க எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு வந்தாச்சு ஃபைனலாக. இப்போ உள்ள அப்பா எவ்வளவு கூட்டம், செம கூட்டம். அந்த கூட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக எல்லாருக்கும் வாட்டரே கொடுத்துட்டாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் எல்லாம் டயர்டாக இருப்பாங்கன்னு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. வெய்ய வேறு ரொம்ப அதிகமாக அடிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாட்டர் கேன் கொடுத்துட்டாங்க. உண்மையிலே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போகலான்றது தான் பிளானு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளால் சாப்பிட முடியாமல் ஆகிப்போச்சு. கடைக்கு போனோம். கடை ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. செம்ம கூட்டம். அதனால் அங்கே சாப்பிட முடியாது, டைம் ஆகிவிடும். அதனால் இப்போ நம்ம வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு நல்ல நிழல் இடமா பார்த்து வண்டி நிறுத்தியாச்சு. ஹைவேஸில் நிறுத்திட்டு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஒவ்வொரு ஐட்டமாக பிரித்தோம். ஒரு 4 ஐட்டம் கொடுத்துருந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அல்வா கொடுத்துருந்தாங்க, வெங்காயம் கொடுத்துருந்தாங்க, கத்திரிக்காய் தொக்கு கொடுத்துருந்தாங்க, ஒரு முட்டை கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் இருந்தது. நண்பர்களே, நீங்கள் யாராவது இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த எஸ்எஸ் ஹைதராபாத் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தது. என்னோட ஒப்பீனியன் நல்லா இருந்தது. உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்தது எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு தான் வந்தோம். டிமார்ட்டுக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். சரி உள்ளே எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். உள்ளே கார் பார்க்கிங் போகிறதுக்கே 1/2 hour ஆகிடுச்சிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரஷ்ஷு சண்டேன்றனால. நம்ம இப்போ டிமார்ட்டோடைய பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. பார்க்கிங்கில் நம்ம காரை போட்டு நேராக நம்ம இப்போ வந்து ஃப்ளோர் உள்ள போயிடலான்ட்டு கிளம்பியாச்சு. ஃப்ளோர் உள்ள என்ட்ரானோடனே நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் செக்ஷன் தான் போனோம். ட்ரெஸ் செக்ஷனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போனது டிஷர்ட்லாம் இருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். ஏன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் இன்னொரு விளாக் ஒன்று வரப்போகுது. அந்த விளாக் வந்து நம்ம டிஷர்ட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன். அதுக்கு போகிறதுக்காக டிஷர்ட் போயிருந்தேன். டிஷர்ட் ஒரு ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 129 முதற்கொண்டுமே இங்கே ஸ்டார்டிங்லேயே இருக்குது. டிஷர்ட்டோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, ப்ரைஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் முக்கால்வாசியோட பொருள் வந்து ஒரு ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் ஒரு ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு வந்திருக்கோன்னு. அந்த ப்ராடக்ட்டை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு நவீன ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன். அமேசானில் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு புனிதமான ஃபேன். இந்த சம்மருக்கு எங்கே போனாலும் நம்ம கையோடு கொண்டு போகிற மாரி ஒரு ஐட்டம். இந்த ஐட்டம் வேணும்னா மறக்காமல் போய் அங்கே வாங்கிக்கிங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம தேடி இந்த பொருளை கண்டுபிடிச்சாச்சு. வேறு ஒன்றும் இல்லை, ட்ரிம்மர் தான். ஏன்னா இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்தேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருந்தது வந்து வீணாக போயிடுச்சு. சரி வேறு வாங்கலான்னு வந்தோம். ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுமே இல்லை. இது வந்து அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டை வச்சு விற்றுட்ருக்காங்க. அது நமக்கு செட் ஆகாது. நமக்கு வந்து அதில் டீத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் அதை வாங்கலை. ஏன்னா அது உங்ககிட்ட இருந்தது 2 மாடல் தான். அதனால் அதை வாங்கி நம்ம ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு நம்ம இதுக்கப்புறம் ஆர்டர் போட்டே வாங்கிக்கலான்ட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தா தான் நமக்கு ஷாக்கு. ஏன்னா அதிகபட்ச மெட்டீரியல் வாங்கி வச்சுருக்காங்க வீட்டில். ஏன்னா நம்மளுக்கும் சேர்த்தா நமக்காக தான் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் பட்ஜெட்டு கொஞ்சம் ஹையாக தான் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா
இந்த கிளாஸ் 4 கிளாஸஸ் வந்து நிறைய ஐட்டம் இருக்குது. 2 பாட்டில் ஜூஸு குடிச்சிட்டு செய்கிறேன். மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு பில்லை பே பண்ணியாச்சு. பே பண்ணிவிட்டு நம்ம வந்து கவர் போட்டுத்தாங்கன்னா கவர் கிடையாதான். நம்ம வேணும்னா தனியாக பே பண்ணி தான் பை வாங்குற மாதிரி சொன்னாங்க. போங்கடா நீங்களும் உங்கள் பையன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நேராக லிஃப்ட் வழியாக பார்க்கிங்கே வண்டியை தள்ளிட்டு போயிட்டோம். மாடியில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. மாடியிலேருந்து காரை இறக்கி அப்புறம் கொண்டு வந்து அதில் ஃபுல்லாக லோட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஃபைனலாக இப்போ இந்த விளாக் முடிஞ்சிருச்சு. மறக்காமல் இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.